கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கொற்ற மலையில் கொடுத்த ஒரு அழகிய பாடல் பற்றி அவள் ஒரு தொடர்கதைன்ற படத்தில் ஒரு பாடலோட அமைப்பை பற்றி சொல்கிறதுக்காக இயக்குனர் கே பாலச்சந்தர், தயாரிப்பாளர் ராம அரக்கனல், இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் 4 பேரும் ராம அரக்கனல் ஆஃபீஸில் சேர்ந்து அந்த பாடலை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இயக்குனர் அவள் ஒரு தொடர்கதைன்ற படத்தில் பாடலை பற்றி அமைப்பாக சொல்கிறாரு. அதாவது அண்ணன் தங்கியை திட்டுறான், அந்த பாடல் குடும்ப உறவை சொல்லாமல் ஒரு சித்தர் பாடுறாப்புல இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ கவிஞர் என்ன பண்ணுறாரு, இசையமைப்பாளர்கிட்ட டியூனுக்கு பாட்டா பாட்டுக்கு டியூனான்னு கேட்குறாரு. அவங்க இப்போதும் அப்படி தான் பேசிக்குவாங்க. இசையமைப்பாளர் சொல்கிறாரு, டியூனுக்கு பாட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டியூனை வாசித்து காட்டுறாரு. கண்ணதாசனால் அன்றைக்கி பாடல் கொடுக்க முடியல. சரி 4 பேரும் போய்ட்றாங்க. அன்னைக்கு அதே மாதிரி மறுநாள் 2ஆம் நாளும் இதே மாதிரி 4 பேரும் வராங்க கண்ணதாசனோட பாடல் கேட்குறதுக்காக. அன்னைக்கும் கண்ணதாசனால் பாடல் கொடுக்க முடியல, அன்றைக்கும் போய்ட்றாங்க. அடுத்த 3ஆம் நாள் இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், கவிஞர் 4 பேரும் ராம அரக்கனல் ஆஃபீஸுக்கு அன்னைக்கு வராங்க. அன்னைக்கு பார்த்தா நல்ல மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் கவிஞரால பாடல் கொடுக்க முடியல. கவிஞர் என்ன பண்றாரு, இசையமைப்பாளர்கிட்ட சொல்றாரு, என்னைய டியூன் போட்டிருக்க, மெலோடியா போட்டிருக்க, அண்ணன் தங்கியை திட்டுறான், அது வேற சித்தர் பாடுறாப்புல இருக்குன்னு சொல்றாரு, அது எப்படி நீ மெலோடியா சரியா வரும், டியூனை மாத்து அப்படின்னு சொல்றாரு கவிஞர் கண்ணதாசன். உடனே இசையமைப்பாளர் சொல்றாரு, அண்ணன் தங்கையை திட்டுறான், அவங்க 2 பேருக்கு என்ன அவ்வளோ பெரிய பகையா? இல்லையே, அண்ணன் தங்கையை மென்மையை தான் திட்டுவான், அதனால மெலோடி போட்டால் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு MSV. அன்னைக்கும் பார்த்தா பாடல் கொடுக்க முடியல கவிஞரால். MSVயும் இயக்குனரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. கவிஞர் கண்ணதாசன் மட்டும்தான் ராம அரக்கனல் ஆஃபீஸில் இருக்காங்க. இப்போ கவிஞர் என்ன பண்ணுறாரு, ராம அரக்கனல்கிட்ட தனக்கு தேவையான சில பொருளை வாங்கிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ராம அரக்கனல் கோவப்பட்டாரு. 3 நாள் ஆயும் பாடல் கொடுக்க முடியல, உனக்கு இதெல்லாம் தேவைப்படுதா? மலைக்கு ஒதுங்கிறதுக்கு என்னோட ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போ அப்படின்னு சொன்னார் கோவமா. உடனே கவிஞர் கண்ணதாசன் என்ன பண்ணார், சட்டுன்னு எந்திரிச்சிட்டாரு. அவர் கோவம் வந்துருச்சு. நேராக என்ன பண்ணார், கொற்ற மலையில் போய் நின்றுட்டாரு. மலையில் போய் நின்றுட்டு இப்போ சொல்கிறாரு, மலைக்கு ஒதுங்கிறதுக்கு உன் ஆஃபீஸ் இல்லைன்னா என்ன, தெய்வம் தந்த வீடு தெரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் இந்த பாட்டுக்கு பல்லவியாக வச்சுக்க, கூப்பிடு MSVயை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வீட்டுக்கு போனால் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனை கூப்பிட சொல்கிறாங்க. இப்போ வராரு. வந்தோடனே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடலை அருவியாக கொட்டுறாரு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன, சொந்த வீடென்ன, இந்த ஊர் என்ன, சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. கொட்டும் மலையில் கொடுத்த இந்த பாடல் தான்.